ராஜா வா ராஜா சொல்லு ராஜா. என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் சொல்றேன் ப்ரோ. ஆ எங்க அம்மா ப்ரோ ஆ எங்க அப்பா கூட பேசவே இல்ல. சரி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எங்களை தனியா தான் வளர்த்தாங்க. ஐயோ. வளர்த்தாங்க. ஆமா 10 வருஷமா தனியா வளர்த்தாங்க. என்னை டிகிரி முடிக்க வச்சாங்க. எங்க அண்ணனை எல்லாமே படிக்க வச்சாங்க. ஆ ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு ஆளாக்கிட்டு ம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் ப்ரோ எனக்கு காதை குத்துனாங்க. ஆ அப்ப ஒரு காசு இல்ல எதுவுமே இல்லாம ஆ அப்படி காது குத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரோ ஒரு 2-3 மந்த்ல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆ அப்படியே சூசைட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் வந்து அப்ப வந்து ப்ரோ யாரு இந்த கதை இது மாதிரி யாரு bro. யாரு சூசைட் எங்க பண்ணிட்டாங்க? அம்மா எங்க அம்மா வந்து தனியா கடை வச்சிருந்தாங்க ப்ரோ. நான் எங்க அம்மா கூட வந்து பிரியாணி கிண்டிட்டு நான் எங்க இருப்பேன். ஓகே எங்க அப்பா எங்க வீட்டுக்கே வரதில்ல. போயிட்டாரு, எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஓகே அவர் வந்து அவர் வந்து அங்க தனியா கடை வச்சுக்கும்போது எங்க அம்மா கடை வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால எல்லா வேலையும் நானே பாத்துக்கிட்டேன் ப்ரோ. கடையை வச்சுக்கிட்டு நானே படிச்சுக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே உங்க ட்ரை அவுட்ஸ் நடந்தது ப்ரோ கரெக்டா 2021ல. ஓகே அப்ப வந்து நான் கடையில இருக்கும் போதே நான் ட்ரை அவுட்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருந்தாங்க. கடையில இருந்து லாஸ்ட் ஒரே ஒரு கப்பு பிரியாணி இருந்தது. எடுத்து வந்து அம்மாவுக்கு வச்சுட்டு கீழே லேண்ட் ஆயிட்டேன் ப்ரோ. லேண்ட் ஆயிட்டு அம்மாக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டோர் மூடினாங்க, எனக்கு தெரியல. ஹெட்செட் போட்டு ப்ரோ, சவுண்ட் எதுவும் கேட்கலையா? ஓகே வந்துட்டேன் ப்ரோ. அப்ப திரும்பி வந்து பார்த்தேன், ரொம்ப நேரமா பார்த்தேன் சாப்பாடு சாப்பிடாம இருந்து சின்ன வாட்டர் இருக்கும் ப்ரோ. அந்த வாட்டர் எட்டி பார்த்தோன்னே எங்க அம்மா சூசைட் பண்ணினாங்க. ஏன் இப்போ வரைக்குமே ரீசன் எனக்கு தெரியல ப்ரோ. எதுக்குன்னு அப்படியே எப்போ இது நடந்துச்சு? எங்களுக்கு யார் 2021 ப்ரோ, லாக்டவுன். ஆமா ப்ரோ. இது இப்போ வரைக்குமே எனக்கு அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரியும் இல்ல ப்ரோ. அது அப்படியே இருக்கு ப்ரோ. அவங்க இப்போ எங்க அண்ணன், எனக்கு அண்ணன் இருக்காங்க ப்ரோ. மேபி ஏதாவது உடம்பு ஏதாவது இதா இருக்கும் ப்ரோ, வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது இதா இருக்கும். அதெல்லாம் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, காசெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல கடன் வாங்கி ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிருப்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து சிக்கன் குனியா வந்துருச்சு. அதான் நான் வந்து ஒரு 6 மாசம் விழுப்புரம் முதியோர் ஹாஸ்பிட்டல் தனியா வச்சு பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. அதை பாத்துக்கிட்டு அதெல்லாம் தாண்டி தான் ப்ரோ வந்தோம். அவ்வளவு கஷ்டம் ப்ரோ. எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே சேர்ந்தாங்க ப்ரோ. ஒரு 50 பேர் சேர்ந்து எங்க அம்மாவை ஒண்டி அடிச்சாங்க ப்ரோ. அடிச்சு தாலியெல்லாம் அறுத்து கை காலெல்லாம் கேச்சு பண்ணாங்க. அப்பயே எல்லாத்தையும் ஃபேமிலி இஷ்யூவால அப்படி ஆயிடுச்சு ப்ரோ. எங்க அப்பாவால சரக்கு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அடிக்க சொல்லிட்டாரு. அது அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேஸ். குடியா ப்ரோ? குடி லைட்டா சாப்பிடுவேன் கேங்க அதுவா? ஐயோ ப்ரோ, மறுபடியும் குடியா? எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணல. எங்க அம்மா வாழ்ந்தே காட்டணும்னுட்டு ஊரை எதிர்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தனியா 10 வருஷம் நின்று எங்களை காப்பாத்தினாங்க. தனியா சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப நீ உங்க அப்பா கூட தான் இருக்க? அதுக்கப்புறம் தான் ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ. அப்படியே லைனா அப்படியே தல நீங்க தான் பண்ண போறியா அப்போ? இல்ல ப்ரோ. ஓகே சப்போர்ட் பண்றாரு ப்ரோ. யாருமே இல்ல, அவருக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்லையா? இது ஓகே. எங்க வீட்டுக்குலாம் வரது இல்ல ப்ரோ. இப்பயும் அவர் அங்கேயே தான் ப்ரோ இருக்காரு. நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. அப்படியே ஒரே நிமிஷம் ப்ரோ. செத்த கோவத்துல ஏன்னா வெளிய வர முடியல ப்ரோ. ஒரு 4 மாசம் ப்ரோ போச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரே ஒரு மெசேஜ் ப்ரோ, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மெசேஜ் வந்தது. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாய் போட்டேன். எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். யாரு? ஒரு பொண்ணு ப்ரோ. எப்படி இன்ஸ்டாகிராம் ஓகே இன்ஸ்டாகிராம் ஓகே மெசேஜ் பண்ணிச்சு. ப்ரோ கொஞ்சம் வந்து உங்க மைக் மட்டும் கொஞ்சம் பக்கத்துல வாயில வச்சுக்கீங்களா? கொஞ்சம் குறை ஃபேன் சத்தம் கேக்குது அதனால. ஓகே எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. கடவுடா தான் ப்ரோ ஓடும். அதான் ப்ரோ மெசேஜ் பண்ணிச்சு ப்ரோ. பேசுனேன், லவ் பண்ணிட்டேன். அது லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி இஷ்யூ தெரிஞ்சது ப்ரோ. அவங்க அம்மா வந்து ஒரு பையன் கூட தப்பா இருந்தாங்க. அந்த பையனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குதுல. அது எனக்கு தெரிஞ்சவனே என்னால தாங்க முடியல ப்ரோ. ஏன்னா பொண்ணு அப்பதான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்குது ப்ரோ. நான் பண்ணதே லவ் வந்து போக்சாட்டுக்கு தான் பண்ணேன். அவ்வளவுதான், உடனே முடிச்சிருவாங்க. ஆமா கல்யாணம், ஆமா ட்ரூவா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க அதுக்குள்ள எங்க லவ் விஷயம் தெரிஞ்சு அந்த பையன் கூட கல்யாணம் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க ப்ரோ. நானும் போய் ஒரு 5 தடவை தடுத்தேன். 6வது தடவை அந்த பொண்ணோட ஊர்ல வச்சு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. நான் போயிட்டேன் ப்ரோ. தனியா போயிட்டேன். தனியா போயிட்டேன். தாலி கட்டுற இடத்துல போயிட்டு தட்டி விட்டுட்டேன். அந்த பையனை தள்ளி விட்டுட்டேன். ஆனா அந்த பொண்ணோட அம்மா ஊருக்காரங்க எல்லாம் வந்து அடிச்சுட்டாங்க. ஒரு 20 பேர் வந்தாங்க ப்ரோ.
போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க ப்ரோ. அடிச்சு நிக்க வச்சு மேல மண்ணெண்ண ஊத்தி கேட்டாங்க, உயிர் வேணுமா இந்த பொண்ணு வேணுமான்னு. எதுவுமே கேட்கல ப்ரோ. எனக்கு பொண்ணு தான் ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லைஃப் போயிடும்ல அதுக்கப்புறம் விட்டா. யோசிச்சு பாருங்களேன். அதனால அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்து, அதுக்கப்புறம் எங்க ஊர் சைட்ல இருந்து வந்து எல்லாம் என்னை இட்டுட்டு போயிட்டாங்க. இட்டுட்டு போயிட்டு எங்க மாமா எங்க ஃபேமிலிக்கு எல்லாம் அப்பதான் என் லவ் மேட்டர் தெரியுது. உட்கார வச்சு பேசுறாங்க. நாங்க வேணுமா அந்த பொண்ணு வேணுமா. ஒரு மாமா சொல்றாரு, நீ வந்து ஃபாரின் போயிடு, நீ செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அங்க என்ஜாய் பண்ணு, உனக்கு கிடைக்காத பொண்ணு இல்ல, நீ எப்படி வேணா சுத்தி என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு இந்த பொண்ணு வேணாம், நீ அதை விட்டுரு, நாங்க உன் லைஃப் நல்லா ஆக்கி தரோம்னு சொன்னாரு. இல்ல முடியாது மாமா, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு. இன்னொருத்தரு, நான் என்கிட்ட ஜேசிபி இருக்கு, லாரி இருக்கு, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, வர காசி பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அது வேணான்ட்டு. அண்ணன் என் கூட வந்து இருந்துடுறா, அம்மா இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா, நீ ரூம்லயே உட்காந்து கேம் மட்டும் விளாடுறா, நான் இது போதும்டா, நீ அந்த லைஃப்ல போவாரான்னா வேணாம், எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னு சொன்னேன். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் அப்ப வந்து திரும்பி ஒரு அட்டெம்ப்ட் கல்யாணம் பண்ணாங்க. இதுக்கு பேர் கூதி நக்கல் தல, கூதி நக்கல், கூதி திமிரு ப்ரோ. ஆமா, அது அந்த மென்டாலிட்டில என்னால ஒண்ணும் பண்ண முடியல. லவ் லவ் காதல் 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 ஓகே. காதல் பண்ணி தொலைஞ்சனால எல்லாமே கண்ணு மறைச்சிருச்சு, மூளையை மறைச்சிருச்சு, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. ஒரு குட்டி ஒரு பட்டன் செல் வாங்கி ஒரு பையன் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் ப்ரோ. அவங்க வீட்டுல தெரியாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அனுப்பிச்சிட்டேன். அந்த போன்ல இருந்து எனக்கு போன் அடிச்சு, என்னால இருக்கவே முடியல, நான் சாவ போறேன், என்னை ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுனேன். கூட்டிட்டு போற சொல்ற நேரத்துல அதுக்கு பொண்ணுக்கு 16 வயசு. கூட்டிட்டு போனீங்கன்னா உன்னை இப்ப ஜெயில போட்டுருவாங்க கிரிட்டுன்னு. அதான் ப்ரோ. ப்ரோ அது செத்தாலும் அது செத்துட்டாலும் வந்து போலீஸ் கேஸ்ல கேஸ் போகும்போது கடைசியா இந்த பையன் தான் பேசிருக்கு, இந்த பையன் தான் லவ் பண்ணிருக்கு, இந்த பையன் தான் இதே. ஆமா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டுதல்னு சொல்லி 509 போடுறாங்க உன் மேல. அதுக்கும் நீ தான் மாட்டுவ. அதனாலதான் ஆமா அதுக்கும் போடுவாங்க, 7ஓ 11ஓ போடுவாங்க. அது அதாவது அதுக்குதான் பேசவே கூடாது, அவங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச வச்சு பழக்க வச்சு கூடாது. அதுக்குதான் ப்ரோ அது வந்து நான் வேற எதுவும் வழி இல்லாம ஒண்ணு பண்ண ப்ரோ. ஒரு ஒயின் ஷாப் போனோம் ப்ரோ ஸ்ட்ரைட்டா. அங்க கூடி சரக்கு காசு இல்லாம நிக்கிறவங்க காசு கொடுத்து ஆதார் கார்டு எடுத்துட்டு வர சொல்லி ஒரு 10 சிம் வாங்கிட்டோம் ப்ரோ. 10 சிம் வாங்கிட்டு 10 பட்டன் செல் வாங்கிட்டோம். வீட்டுல இருந்த ஒரு அண்ணன் சேவிங்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லி நீ ஏதாவது மாட்டிக்க போறதுல கிரிட்டுன்னு இல்ல இல்ல ப்ரோ. அதனால ப்ரோ எனக்கு சொல்லணும் ப்ரோ, எனக்கு தாங்க முடியல. இவ்வளவு டீட்டெயில் வேணாம்ல. இப்ப காதல் அப்படின்னு மட்டும் சொல்லி இதெல்லாம் தேவை, இந்த டீட்டெயிலாம் வேணாம். இதை கேட்டு எவனா வேற எவனா பண்ணிட்டு போனா அதெல்லாம் சொல்லாத்தல, அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன ஆச்சு, நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த காதல்ல என்னதான் ஆச்சு? காதல் சக்சஸா ஃபெயிலியரா? அதான் ப்ரோ அப்படி இப்படியே சொல்றேன் ப்ரோ. அந்த பொண்ணை இட்டுட்டு போயிட்டோம் ப்ரோ. ஐயோ அதுக்குதான் ப்ரோ இவ்வளவு பொருள்லாம் வாங்கி நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சேஃப்டில பண்ணிட்டு போயிட்டோம் ப்ரோ. சென்னைக்கு ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டுக்கு போனேன். அங்க வந்து ஒரு 2 மந்த் இருந்தனால தேடுவாங்கிட்டு திரும்பி இடம் மாத்திக்கிட்டே இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சென்னை தாம்பரம் ஈஸ்ட்ல தங்கணும் ப்ரோ. போயிட்டு 1 வருஷம் தங்கினேன். அப்புறம் கூட இருந்த ஒரு பையன் மாட்டி விட்டான் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ, அவ்வளவுதான், சென்ட்ரல் ஜெயில் தான் ப்ரோ. போட்டாங்களா? சூப்பர். போக்ஸ் ஆக்ட் ப்ரோ. ஆனா காசி வந்து எடுத்துட்டு போன ஒரு 1 லட்சமும் எனக்கு 1 மந்த்லயே முடிஞ்சிச்சு ப்ரோ காசி. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து என்னால வேலைக்கு பதிவு பண்ண முடியாது, ஏன்னா போலீஸ் தேடிட்டு இருக்கு போக்ஸ் ஆக்ட்ல. அவங்க அம்மா எல்லாம் எஸ்பி ஆஃபீஸ்ல வரைக்கும் கேஸ் கொடுத்தாங்க. ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்களா. வேற வழியே இல்லாம என்கிட்ட லைசன்ஸ் கூட இல்ல, ஆனா என்எஸ் பைக் இருந்தது. அந்த பைக்ல தான் அந்த பொண்ணை இட்டுட்டு வந்தேன் சென்னைக்கு. அப்புறம் சைக்கிள் ஐடி ஓபன் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி காமிச்சு நான் பைக்லயே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த பொண்ணை பாத்துக்கணும். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணா இப்போ ஒய்ஃபா உங்களுக்கு உனக்கு? ஆமா ப்ரோ, ஒய்ஃப் ப்ரோ. ஓகே ஓகே. என்னாச்சு அப்புறம்? அவங்க இட்டு போய் ஹோம்ல விட்டுட்டு என்னை இட்டு போய் ஆமா விட்டுருவாங்க, அந்த மாதிரி பண்றாங்க, ஹோம்ல போட்டுருவாங்க. நடந்துச்சுனே அதுக்கப்புறம் எதுவும் தெரியல ப்ரோ. ஆமா, இதுக்கு இடையில எங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்படுத்திருக்காங்க, எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி. ஆமா எல்லாரையும் பிடிப்பாங்க. கரெக்ட். எல்லாரையும் பிடிச்சி தாளிச்சிட்டாங்க ப்ரோ. பா நல்ல சொல்லுத்தல, எல்லாத்துக்கும் சொல்லுத்தல. இந்த மாதிரி சொல்லு, விழிப்புணர்வா இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லு. இல்ல சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. இந்த மாதிரி வந்து ப்ரோ காதலிக்க கூடாது, அண்டர் 18 ஏஜ்ல இருக்கவங்க காதலிக்க கூடாது, பேசக்கூடாது, அவங்க கூட பழகக்கூடாது. பழகனா இவ்வளவு பிரச்சனை வரும். அதான் சொல்லு. கைஸ், யாரும் வந்து அண்டர் 18 ஏஜ்ல இருக்கவங்க வந்து லவ் பண்ணக்கூடாது, அவங்க கூட பழகக்கூடாது, அவங்க கூட வந்து வெளியே போக கூடாது.
அவங்கள தொடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது கைஸ். நீங்க காதல்னு நினைச்சிட்டு பண்ணாலும் அவங்களே பண்ணாலும் உங்களுக்கு தான் ப்ரோ பிரச்சனை வரும். அவங்களுக்கு மேல பிரச்சனை வராது, உங்க மேலதான் பிரச்சனை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் 18 இருக்கவங்க யார் மேலே இது பண்ணாதீங்க. தமிழ்நாட்டோட சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இதுல. மகிழாலாம் கோர்ட்ல போட்டீங்கன்னாவே எல்லாமே பெண்கள் கோர்ட்டு தான் போட்டு உங்களை கொலையா கொண்டு 25 வருஷம் 30 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ப்ரோ மகிழாவும் ஆமா, இப்போ யார் தயவு செஞ்சு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் பேசாதீங்க, பழகாதீங்க. யார்ட்டையும் வந்து எதுவும் இது வச்சு 18 ஆகிற வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. காதல் எல்லாம் 18க்கு மேல வச்சுக்கோங்க guys. காதல்லாம் 18 ஒரு மேல வச்சுக்கோங்க. ஒரு 16 வயசு 18 வயசுக்கு இருக்கிற பொண்ணு வந்து கெட்ட வார்த்தையில திட்டினாலே 3 வருஷம் ஆமா, ஜெயில் தண்டனை பாத்துங்க. வாங்கிட்டு உள்ள ஒரு பையன் வந்தான். பாத்துங்க, இதெல்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. லைவ்ல ஒரு நாள் வந்து ஜெயில் ஸ்டோரின்னு ஒரு பாத்துங்க. ஐயோ, அதெல்லாம் உஷாரா இருந்துங்க guys. உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. என்னென்ன கஷ்டப்பட்டேன். அனிட்ராப்புக்குமே இருக்குது. அனிட்ராப்புக்குமே ஒரு கேஸ் கொடுத்தா மிகப்பெரிய தண்டனை இருக்குது. அனிட்ராப்புக்குமே அது கடைசியா So finally,